வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, விஜய் தரப்பு, அதாவது தாவேகா தரப்புல இருந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து கசிய விட்டுருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இப்போ நடந்து முடிந்த ஏப்ரல் 24ஆம் தேதி வந்து நடந்துச்சுல, அந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70,035 வாக்குச்சாவடி மையங்கள் வந்து இருக்கு. இது வந்து 66லேருந்து 75 வந்து இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து மறுசீரமைப்பில் வந்து உருவாக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள். இந்த மையங்களை வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் சராசரியாக 200 வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருந்தா கூட, அவங்க வந்து கணக்கு போடுறாங்க. 75,000 இன்ட்டு ஒரு 200 கணக்கு பண்ணிங்கன்னா 1,50,00,000 வாக்குகள் எங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து போன எலெக்ஷனில் வந்து, அதாவது இப்போ 4 நாளைக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் பதிவான வாக்குகள் பார்த்திங்கன்னா 4,88,00,000 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதாவது போன தேர்தலை விட 30,00,000 ஓட்டுகள் வந்து அதிகமாக பதிவாயிருக்கு. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,00,000 வந்து 2021 வந்து பதிவாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2016 64,00,000 ஓட்டுகள் வந்து பதிவாயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே அதிமுக ஆட்சி தான் திரும்ப வந்து கண்டினியூ ஆச்சு. அறுதி பெரும்பான்மையோடு வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவங்க சொல்கிற கணக்குப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 70,035 பூத்தில் வந்து இன்ட்டு 200 போட்டிங்கன்னா 1,50,00,000 வாக்குகள் வருது. இதை வந்து நம்ம வந்து பதிவான வாக்குகள், அது மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து சராசரியாக பதிவான வாக்குகள் எவ்வளோ வந்து 85.15%. அதாவது 100க்கு 85 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த 1.5 கோடியை நம்ம கழித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15% தான் வருது. ஸோ அந்த 85 வந்து நம்ம வந்து சதவீத கணக்கு பண்ணி பார்க்கும்போது 15 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 15% வச்சு ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றது $1,000,000 கேள்வி தான். முடியாது, கண்டிப்பாக முடியாது. சரி, அவங்க சொல்கிற கணக்குப்படியே பார்ப்போம். பதிவான வாக்குகள் வந்து 4,88,00,000. இதில் வந்து விஜய் வாங்குகிற வாக்குன்னு நம்ம கணக்கு பண்ணுறோம்ல, அவங்க சொல்கிற பாணியில் 1,50,00,000. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,38,00,000 வாக்கு வந்து மற்றவங்களுக்கு போகுது. ஸோ அந்த மற்றவங்களுக்கு போகும்போது அதில் வந்து திமுக அலையன்ஸ் இருக்குது, அதிமுக இருக்காங்க, சீமான் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து சுயேட்சைகள்லாம் இருக்காங்க. இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது திமுக அதிமுகவும் நம்ம எடுத்துக்குவோம். சீமான் வந்து ஒரு 5% எடுக்கிறாரு அப்படின்னா கூட கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 50,00,000 ஓட்டுன்னே வச்சுக்கலாம். அதுலேருந்து கழிச்சு அப்படின்னா 3,38,00,000 இது 38 வந்து கழிச்சிடுவோம். கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடி வருது மைனஸ் பண்ணும்போது. திமுக 1.5 கோடி, அதிமுக 1.5 கோடி, அதே மாதிரி தாவேக்கா 1.5 கோடி. இப்படி கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு காமெடியாக இருக்குமா இல்லையா? அந்த காமெடியை தான் இப்போ வந்து தாவேக்காக்காரங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இப்போ இப்படி ஒரு மேஜிக்கான கணக்கெல்லாம் போடக்கூடாது. அலையன்ஸ் வைஸாக நம்ம வந்து பார்க்கணும். ஒவ்வொரு அலையன்ஸு பற்றிய விஜய்க்கான வந்து ஓட்டுகள் வந்து அதிகமாக விழுந்திருக்குன்றது உண்மை, அதில் மறுக்கவே முடியாது, உண்மை தான் அது. ஆனால் அதிகமாக அப்படின்னா எப்படின்னா 10% நாங்கள் வந்து, அதாவது 8லேருந்து 9% நினச்சவங்க ஓட்டுப்பதிவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 12 இல்லை 12லேருந்து 15% வந்து கணக்கு பண்ணுறாங்க. இவ்வளோதான் ஒழிஞ்சு நீங்கள் ஓட்டு, அதாவது மொத்த ஓட்டை வந்து நம்ம வந்து திமுகவுக்கு அது அதிகமாக வந்து நம்ம வாங்கிடுவோம், இல்லை அதிமுக விட அதிகமாக நம்ம வாங்கி வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்ற கனவு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் காணக்கூடாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இந்த ஒரு இப்போ நீங்கள் கணக்கு பண்ணுற முறையே பார்த்தீங்கன்னா இந்த 1.5 கோடி ஓட்டை வச்சுட்டு எப்படி வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும்? மீதி ஓட்டெலாம் யாருக்கு? மற்ற கட்சிகளுக்கு தானே போயிருக்கு. மற்ற கட்சிகளையும் நீங்கள் எடுக்கணும். திமுக அலையன்ஸ் எத்தனை? அது ஒரு பெரிய அலையன்ஸ். அதிமுக அது வந்து அதுக்கு பாதியாலான ஒரு அலையன்ஸ். அப்படின்றப்ப இந்த வாக்குகள் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாக்குகள் சிதறும்போது, அதாவது விஜய்க்கு விழுந்த வாக்குகள் வந்து என்ன, விஜய்க்காக விழுந்தது ஒன்று, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ட்டு ஏற்கனவே மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க விஜய்க்காக ஓட்டு போட்டால் அது ஒரு செட் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி
ஏன் விஜய் வந்தால் என்ன அப்படின்னு விரும்பி ஓட்டு போட்ட மக்களும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்ற ஓட்டுகள் எல்லாம் ப்ளஸ்ஸு, மாற்றம் வேணும் அது ப்ளஸ்ஸு, புதியவர்கள் விஜய் தான் வரணும் அப்படின்னு விரும்பி போடுறாங்கல்ல, இந்த 3 செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து விஜய்க்கு வந்து இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய எண்ணிக்கை, இந்த மாற்றம் ப்ளஸ் வந்து புதுசாக வர்றவங்க, புதுசாக வரணும் ஒருத்தர், அதே மாதிரி விஜய் ரசிகர், இந்த உங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை அதை வந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா அந்த 15க்குள்ளே தான் வர்ற மாதிரி தெரியுது இருக்குது. அதனால் இந்த 15% வச்சு தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும்னு தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து கற்பனையை வந்து குதிரையை ரொம்ப ஓட விடாதீங்க. அது வந்து மே நாளுக்கு அப்புறம் வந்து அந்த ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க. என்னடா நம்ம அப்படி நினச்சோமே, அப்படி நடக்கலை அப்படின்னு. இது வந்து சினிமா கிடையாது, இது அரசியல். ப்ளஸ் இது வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை யார் ஆளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தீர்மானித்த ஒரு தேர்தல். அதனால் இதில் சாதாரணமாக கணக்கு போட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து நிறுத்த முடியாது. இந்த கணக்குகள் வந்து எப்பயுமே வந்து சரியான விதத்தில் வந்து நம்ம கணக்கு போடணும். திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அலையன்ஸை ஏன் சேர்த்தாங்க அவங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குது. அந்த கட்சி யார் கூட கூட்டணி போனாலும் அந்த கட்சிக்கான ஓட்டு அப்படியே விழுகும். அதே மாதிரி அதிமுக அலைன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அதே மாதிரி தான். அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் எந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போனாலும் அவர்களுக்கு உண்டான வாக்கு வங்கி வந்து குறையவே குறையாது. அது அப்படியே அந்த அலைன்ஸுக்கு போகும். இதுதான் தேர்தலுக்கான ஒரு அரித்மெட்டிக். அதை வச்சு தான் கூட்டணிக்காக வந்து எல்லா கட்சிகளும் வந்து அவ்வளவு வந்து முட்டு கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து காமெடியாக நினைக்கலாம், ரொம்ப வந்து அதை வந்து கேவலமாக நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இதுதான் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நம்மளை ரீச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக அரசு வந்து இப்போ கூட்டணி ஆட்சி தான். அது கூட்டணி அமைச்சர் வந்து அது அங்கே இருக்குது. அவங்க வந்து அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிக்கிற முறையாக. அதே மாதிரி தான் அவ்வளோ பெரிய கட்சியே வந்து கூட்டணியை போட்டு கூட்டணி கட்சி ஆட்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்குது, தொண்டர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்குது. இருக்கிற இந்த வயசில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அரித்மெட்டிக்னு ஒன்று இருக்குது, அரசியல் அரித்மெட்டிக்னு இருக்குது. அதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு போடுங்க. விஜய் வந்தால் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னா நல்ல விஷயந்தான். அதையும் வந்து எல்லா பேருமே ஏற்றுக்குருவாங்க. அதை பற்றி ஒன்று. ஆனால் நீங்கள் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி அமைச்சர் பட்டியலை ரெடி பண்ணுறது மாதிரியான வந்து வாட்ஸ்அப்பில் வந்து செய்திகள் பரப்புறது, அப்புறம் வந்து விஜய்க்கு எதிராக தாவேக்காவுக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை வந்து அவங்கள வந்து மிரட்டும் தொழிலில் பேசுகிறதெல்லாம் வந்து அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அரசியல் முதிர்ச்சியின்மைக்கான ஒரு அடையாளமாக மாறிடும். அதனால் தயவு கூர்ந்து தாவேக்காக்காரங்க போடக்கூடிய கணக்கு வந்து மே 4 தான் தெரியும். யாருக்கு எது, யாருக்கு சீட்டு, யார் வந்து அரியணை ஏற போகிறான்றது மே 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் அதிகபட்சம் இன்னும் 1 வாரம் இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராகும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத அதாவது நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.